இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பழி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பழி. வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் மீதியே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் மீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம், இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. மங்கள ஆரத்தி எடுக்கும் மை அழைத்தோம் ஒரு குலமே வருக. மங்கள ஆரத்தி எடுக்கும் மை அழைத்தோம் ஒரு குலமே வருக. திருப்பலி செலுத்திட வருக வென்றழைத்தோம் ஒரு குலமே வருக, ஒரு குலமே வருக, ஒரு குலமே வருக. மங்கள ஆரத்தி எடுக்கும் மை அழைத்தோம் இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுக்கும் மை அழைத்தோம் இறை மக்களே வருக. பழியினில் கலந்திட வருக வென்றழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. குத்துவிளக்கு ஏற்றுதல். ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர், என் கடவுளே நீரே என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர் என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப நம் அனைவரின் உள்ளங்களிலும் இறைவன் ஒளியேற்றுவதின் அடையாளமாக இந்த குத்துவிளக்கின் திரிகளை ஏற்றுவோம். நமது அன்பான அழைப்பினை ஏற்று நமக்காக இத்திருப்பலியை நிறைவேற்றி மறையுரை ஆற்ற வந்திருக்கும் அருட்பணி டி யூஜின் அவர்களை முதல் திரியினை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். தந்தை அவர்களுக்கு நன்றி. இரண்டாம் திரியினை ஏற்ற அருள்பணி ஏ வின்சென்ட் ஜோசப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தந்தை அவர்களுக்கு நன்றி. புனித இஞ்ஞாசியார் அன்பியத்தை சேர்ந்த எம் பங்கின் செல்வி ரெனி, செல்வி விஹானிகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி.
புனித அசிசியார் அன்பியத்தை சேர்ந்த செல்வன் ஆரோன் மற்றும் திருமதி விக்டோரியா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. புனித அமல அன்னை அன்பியத்தை சேர்ந்த செல்வி ஜெயஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நமது பங்கு தந்தை அவர்களை புனித அருளானந்தர் அவர்களின் திருவுருவத்திற்கு மாலை அணிவிக்கவும், உதவி பங்கு தந்தை அவர்களை சூசையப்பரின் திருவுருவத்திற்கு மாலை அணிவிக்கவும் அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. மகிழ்வுடன் பாடும் வேலையே மனங்களில் சோர்வை நீக்குமே. மகிழ்வுடன் பாடும் வேலையே மனங்களின் சோர்வை நீக்குமே. திருவாழ்வை தேடி பெறுவோம், மறைவாழ்வில் நன்மை அடைவோம். பணிவாய் குலமாய் இயேசு பதம் இணைவோம். மறையின் வழியில் வேத ஒளி பெறுவோம். வாராயினை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயினை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது பங்கு பாதுகாவலர் புனித அருளானந்தரின் 71வது ஆண்டு திருவிழாவின் 4ஆம் நாள் திங்கட்கிழமை இன்று சிறப்பு செய்யும் அன்பியங்கள் புனித இஞ்ஞாசியார் அன்பியம், புனித அசிசியார் அன்பியம், புனித அமல அன்னை அன்பியம் சார்பாக அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜூபிலி ஆண்டில் நமது குடும்பத்தில் பொறுமை என்ற தலைப்பில் தியானிக்க இருக்கின்றோம். திருவிவிலியத்தில் சுமார் 70 முறை பொறுமை என்ற இறைவார்த்தை வருகிறது. சில எடுத்துக்காட்டாக நீதிமொழி 15:18 பார்க்கிறோம், எளிதில் சினம் கொள்பவர் சண்டையை மூட்டுவார், பொறுமை உடையவர் சண்டையை தீர்த்து வைப்பார் என்று பார்க்கிறோம். அதே நீதிமொழி 14:29 பார்க்கின்றோம், பொறுமை உள்ளவர் மெய்யறிவாராக இருப்பார். அதே நீதிமொழி 16:32 பார்க்கின்றோம், வலிமை உடையவர் விட பொறுமை உடையவரே மேலானவர் என்று பார்க்கின்றோம். அதேபோல் சபை உரையாளர் 7:8 உள்ளத்தில் பெருமை கொள்வதை விட பொறுமையோடு இருப்பதே மேல் என்று சபை உரையாளர் வர்ணிக்கிறார். இதேபோல திருவிவிலியத்தில் ஒரு சில கதாபாத்திரங்களை பார்க்கும்போது, நோவா பேழை செய்யும்போது மக்கள் அனைவரும் ஏளனம் செய்தார்கள். ஆனால் நோவா பொறுமையாக இருந்து தன் பேழையை செய்து முடித்தார். அதோடு தன் குடும்பத்தையும் காப்பாற்றினார் என்று பார்க்கின்றோம். ஆபிரகாமை எடுத்துக்காட்டாக சொல்லும் பொழுது, ஆண்டவரின் வாக்குறுதி நிறைவேற 25 ஆண்டுகள் பொறுமையோடு இருந்தார் என்று பார்க்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக யோபு ஆகமத்திலே பார்க்கிறோம், அனைத்து துன்பத்திலும் யோபு பொறுமையாக இருந்தார் என்று பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே நிறைய பேர் இருந்தாலும் ஒரே ஒருவரை மட்டும் சொல்ல முடியும், புனித கன்னிமரியாளை சொல்ல முடியும். தாய் பேறு அடைந்து தூய ஆவியால் தான் என்று சூசேப்பருக்கு கூற பொறுமையாக இருந்தார். வானதூதர் சூசேப்பரிடம் அறிவிக்கும் வரை மரியாள் சூசேப்பரிடம் கூறவில்லை. நமது புனிதர் அருளானந்தர் தன் பணி வாழ்வில் பொறுமையோடு இருந்தார். புனிதர் போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர். தமிழ்நாட்டில் மரவ நாட்டில் நற்செய்தியை பணி செய்ய தமிழ் மொழியை பல ஆண்டுகள் பொறுமையோடு கற்றுக்கொள்கிறார்.
மறவ நாட்டு மக்களின் கலாச்சாரத்தை பின்பற்றி காவி உடை அணிகிறார். மேல்தட்டு மக்களோடும் புறக்கணிக்கப்பட்ட சமூக மக்களோடும் திருப்பணி செய்து பொறுமையோடு இருந்ததுதான். புனிதரின் பொறுமைக்கு காரணம் மரப நாட்டு மக்களுக்கு இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க வேண்டுமென்ற ஒரே அன்பு முக்கிய காரணமாக இருந்தது. புனித பவுல் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லுகிறார், இறை வார்த்தை இவ்வாறு கூறுகிறது, அன்பு பொறுமை உள்ளது என்று கூறுகிறார். தன்னை தமிழ் மக்கள் அடித்தாலும் சித்திரவதை செய்தாலும் பல கிலோமீட்டர் தூரம் வெயிலில் வெறுங்காலோடு நடக்க செய்தாலும் இறுதியில் தன் உயிரை கொடுத்து இயேசுவை வெளிப்படுத்தியது அனைத்தும் அன்பினாலே தான். அதனால்தான் இப்புனிதரை இன்றும் நமது உள்ளத்தில் நாம் கடைபிடித்து அவருக்கு விழா எடுக்கின்றோம். நாமும் நமது குடும்பத்திலும் பங்கிலும் அனைத்து இடத்திலும் பொறுமையோடு இருந்து இறை வார்த்தை அறிவிக்க கடவுளை மன்றாடி இத்திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்தமுறை ஒப்பு கொடுக்க நாம் செய்திருக்கின்ற குற்றங்களுக்காக மன்னிப்பு கேட்டு பொறுமையோடு இறைவனிடத்தில் இந்த வழிபாட்டில் பங்கெடுக்க வர வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர்
ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத, தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தி அறிவிக்க புனித ஜான் பெருட்டோவின் இதயத்தை உம்மீது மக்கள் மீது கொண்ட குன்ற அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் வேண்டுதலாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும், எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் வரம் தாரும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான்காம் நாள் திருப்பலியில் உபயம் செய்கின்ற குடும்பங்கள் திருவா சேவியர் சமரசமேரி குடும்பத்தாரால் புனித அருளானந்த பரந்த வழியாக செய்த நன்மைகளுக்கு அன்றியாகும், உடல் சுகம் தரும்படியாகும், வியாபாரம் சிலைக்கும்படியாகும் குடும்பத்தை நிறைவேற வேண்டல் பள்ளியாக கொடுப்போம். திருவாளர் குரூஸ் மோகன் ராசையா, செலின் ராசையா குடும்பத்திற்கு புனித அருளானந்த பரந்த வழியாக இரண் செய்த மகத்தான காரியங்கள் என்ற பள்ளியாகும், உடல் சுகம் தரும்படியாகும் குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டல் பள்ளியாக கொடுப்போம். திருமதி பிரேமா சந்தோஷ் குடும்பத்திற்கு ஆண்டவர் புனிதவழியாக செய்த ஒவ்வொரு கொடைகளுக்கும் மரங்களுக்கு அன்றி பள்ளியாகவும், ஆர்தர் பால் ஜிதோரி, லூயிஸ் மேரி, சந்தோஷ்குமார் பால் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக ஒப்பு கொடுப்போம். திருமதி விக்டோரியா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரந்தொழியாக செய்த நிறைந்த நன்மைகளுக்கு அன்றி பள்ளியாகும், வேதான் முழுவதும் நிறைந்த ஆசீர்வாதத்தையும் அருளை கொடுத்து வழிநடத்த வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருமதி சாந்தி சார்லஸ் குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரந்தொழியாக இரண் செய்த வல்லமையான காரியங்களுக்கும் நன்மைகளுக்கும் நன்றி பலியாகும். மேலும் +2 படிக்கின்ற மகன் ரோஜர் நன்கு படிக்கவும் தேர்வில் உயர் மதிப்புகளை பெற்று வெற்றி பெற இறைவனில் வேண்டி வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாளர் பெர்டினான் செலின் குடும்பத்திற்கு இரண் செய்த கொடைகள் நன்றி பலியாகும், புனித வழியாக பெற்றுக்கொண்டு எண்ணிக்கை இல்லாத நன்மைகளுக்கு நன்றி பலியாகும் குடும்பத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். புனித அமரன்னை அன்பிய குடும்பத்தாரால் புனித அருளானந்தர் பரந்தொழியாக இரண் செய்த தெய்வமான நன்மைகள் வரங்கள் கொடைகளுக்கு அன்றி பலியாகும். மேல் அன்பிய குடும்பங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற ஈரல் வேண்டி வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுப்போம். திருமதி சிஃபானி கனடி குடும்பத்தாரால் ஆண்டோர் புனிதவழியாக செய்த நன்மைகள் வரங்கள் கொடை நன்றி பலியாகும் குடும்பத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாகும். திரு வில்ஃப்ரெட், ஆல்பர்ட், அந்தோனி பர்னார்ட், அந்தோனி அடிமை, ஆஞ்சலன் அவருடைய ஆண் நிலைப்பாட்டுக்காக கொடுப்போம். திருவாளர் எட்வின் நான்சி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரை வழியாக ஈரன் கொடுக்கின்ற எல்லையற்ற அன்பைகள் வரங்கள் கொடை நன்றி பலியாகும், உடல் சுமத்தன்படியாகும். விரைவில் வீடு கட்டி முடைக்க தெய்வம் அருள் வேண்டி வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுப்போம். திருவாரூர் ஜான் தாமஸ் ஆண்டோ குடும்பத்திற்கு வழியாக பெற்றுக்கொண்ட தெய்வ அன்புகளுக்கு நன்றி பலியாகும், உடல் சுமத்தன்படியாகும். குடும்பத்திலே மரணமடைந்து திருவாரூர் சேவியர் ஜெயரள்ளி சாந்தஸ்தாமருடைய ஆன்ம இலைப்பாட்டிற்காக கொடுப்போம். இன்றைய நாளிலே நம்முடைய திருப்பணி நிறைவேற்றி அருளை தந்து கொண்டிருக்கிற அவர் தந்தை வின்சன் அவர்களையும் அவர் தந்தை யூஜ் அவர்களையும் ஆண்டு ஆசீர்வதித்து அவருடைய பணியில் மேன்மேலும் தெய்வத்தையும் கொடை அருள்படியாகும் உடல் சுகத்தோடு பணியாற்ற தேவையான தெய்வமான அருள் வேண்டி வேண்டுதல் பலியாக கொடுப்போம்.
இந்த ஆலயத்திலே கொண்டிருக்கிற சகோதரர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். புனித வழியாக வேண்டிய ஆசீர்வாதத்தையும் அந்த குடும்பங்களுக்கு கொடுக்க வேண்டுதல் பலியாக கொடுப்போம். நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், விண்ணப்பங்களை நாடாளுமன்ற வழியாக ஆண்டோடத்திலே எடுத்துச் செல்வோம். முதல் வாசகம். நம்பிக்கையினாலேயே நீதி தலைவர்கள் அரசுகளை வென்றார்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை திருவசனங்கள் 32 முதல் 40 முடிய. சகோதர சகோதரிகளே, கிதியோன், பாராக்கு, சிம்சோன், இப்தாகு, தாவீது, சாமுவேல் ஆகியோர் பற்றியும் இறைவாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை. நம்பிக்கையினாலேயே இவர்கள் அரசுகளை வென்றார்கள். நேர்மையாக செயல்பட்டார்கள். கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். தீயின் கொடுமையை தணித்தார்கள். வாழ்முனைக்கு தப்பினார்கள். வலுவற்றவராயிருந்தும் வலிமை பெற்றார்கள். போரில் வீரம் காட்டினார்கள். மாற்றார் படைகளை முறியடித்தார்கள். பெண்கள் இறந்த தம் உறவினரை உயிர்த்தெழுந்தவராய் பெற்றுக்கொண்டார்கள். உயிர்த்தெழுந்து சிறப்புறும் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடிந்தனர். வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசை அடிகளுக்கும் ஆளாயினர். விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர். சிலர் கல்லெறிப்பட்டனர். இரண்டாக அறுக்கப்பட்டனர். வாளுக்கு இரையாகி மடிந்தனர். செம்மறியின் தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்து கொண்டு அலைந்து திரிந்தனர். வறுமையுற்று வாடினர். துன்புறுத்தப்பட்டனர். கொடுமைக்கு உள்ளாயினர். அவர்களை ஏற்க இவ்வுலகுக்கு தகுதியில்லாமல் போயிற்று. மலைகளிலும் குகைகளிலும் நில வெடிப்புகளிலும் பாலை வெளிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலே நற்சான்று பெற்றார்கள். ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை. ஏனெனில் நம்மோடு இணைந்துதான் அவர்கள் நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை வகுத்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி பெறுவதாக. ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரியது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீ. ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி பெறுக. உங்கள் உள்ளம் உறுதி பெறுக. நாவுகள் கிளப்பும் பூச நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினில் வைத்து காக்கின்றே. ஆண்டவர் போற்றி போற்றி. ஏனெனில் முற்றுகை இடைப்பட்ட நகரில் அவர் தம் பேரன்பை வியத்தகு முறையில் எனக்கு விளங்க செய்தார். ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி பெறுக.
ஊக்கமுற்ற நிலையில் உமது பார்வையில் நின்று விலக்கப்பட்டே என்று நான் சொல்லிக் கொண்டே. ஆனால் நான் உம்மிடம் உதவிக்காக வேண்டிய போது நீர் எம் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி பெறுக, உங்கள் உள்ளம் உறுதி பெறுக. ஆண்டவரின் அடியாரே, அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுறுதி உடையோரை பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார். ஆண்டவரின் அடியோர்களை ஆண்டவர் அன்புக்கு கொள்ளுங்கள். ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி பெறுக, உங்கள் உள்ளம் உறுதி பெறுக. ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி பெறுக, உங்கள் உள்ளம் உறுதி பெறுக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஏழு 5 இறை திருவார்த்தைகள் 1 20 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசனேர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீ ஆவி பிடித்த ஒருவர் கல்லறையிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒரு பொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பல முறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலைவில் இருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினர். ஏனெனில் இயேசு அவரிடம், தீ ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க அவர், என் பெயர் இலக்கியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியில் இருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று
அவரை வருந்தி வேண்டினர். அங்கே மலைப்பகுதிகளில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து விழுந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகர்களிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது இலக்கியனு பிடித்திருந்தவர் அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவோடு அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்தவரும் தாமும் அவர் கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்தது எல்லாம் உம் உறவினர்களுக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததை எல்லாம் தெக்கப்போலியா நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் தூய அருளானந்தருடைய விழாவினை கொண்டாடுவதற்காக இந்த நவநாள் பக்தி முயற்சிகளில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். இவன் நவநாட்களில் நாம் சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் இயன்றளவு நம் வாழ்வில் கடைபிடிப்பதற்கும் ஒரு சில கருப்பொருளை எடுத்து அதனை நாம் தியானிக்கின்றோம். இந்த கருப்பொருட்கள் முதல் நாளிலிருந்து இறுதி நாள் வரை நாம் பல்வேறு கருத்துக்களின் அடிப்படையில் குடும்பம் என்பதை மையமாக வைத்து நாம் சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடியேற்றத்தன்றைக்கு இந்த ஆலயம் நிரம்பி இருந்திருக்கும். அன்றைக்கு ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அடுத்தடுத்த நாட்களில் இந்த ஆலயத்தில் இந்த அளவிற்கு ஆட்கள் இருப்பீர்கள். இப்பொழுது கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. திருவிழா நாட்களில் மீண்டும் ஆலயம் குவிந்திருக்கும். அன்றைக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு இந்த திருநாட்களிலே நாம் எடுக்கின்ற இந்த தலைப்புகள் என்பது ஒரு தொடர் மறையுறை என்பதை நாம் உணர்கிற பட்சத்தில்தான் முதல் நாளுக்கும் இறுதி நாளுக்கும் ஒரு தொடர்பினை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அந்த தொடர்பு இருக்கிற பட்சத்தில் தான் இந்த 10 நாட்களுடைய ஆசீரும் திருவிழாவின் நிறைவாக நமக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. நிறைய நேரங்களிலே நம் பங்குகளிலே நடப்பது இதுதான். திருவிழா 10 நாள், 2 நாள் மக்களுக்கு, மற்ற 8 நாள் சாமியாருக்கு என்று நம் திருநாட்கள் இருக்கின்றன. இது கொஞ்சம் நாம் சிந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்நிலையில் இன்றைக்கு நமக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருத்தந்தை இந்த ஆண்டை ஜூபிலி ஆண்டாக மாற்றியிருக்கிறார். ஆயர் டிவோட்டா அவர்கள் இந்த மறை மாவட்டத்திற்கு வந்த காலத்தில் அன்பியங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அப்பொழுது ஒரு 5-6 வருடங்களுக்கு திருவிழா நோட்டீஸில் எல்லாத்துலேயும் அன்பியத்தை மையமாக வைத்து கருத்துக்கள் இருந்தன. இன்றைக்கு திருத்தந்தை அவர்கள் ஜூபிலியை அறிவித்திருக்கிற காரணத்தினால் இந்த வருடம் முழுவதும் எந்த ஊரில் திருவிழா நடந்தாலும் ஜூபிலி என்று சொல்லி அந்த கருத்துக்களை கொடுக்கக்கூடிய பாணி இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய பங்கு தந்தை அந்த பாணியை கடைபிடித்து ஜூபிலி, குடும்பம், அந்த ஆவியின் திருக்கொடைகளெல்லாம் எடுத்து பிச்சு பிச்சு கொடுத்து இன்றைக்கு பொறுமையை கொடுத்துருக்கிறார். ஆக ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி ஜூபிலி, குடும்பம், பொறுமை என்கிற இந்த கருத்து இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தின் அடிப்படையில் நாம் சிந்திப்பதற்கும் அழைக்கப்படுகிறோம். இந்த ஜூபிலி என்பது என்ன என்பதை நீங்கள் உணர வேண்டும். உணர்ந்தால் நாம் கோபப்படக்கூடாது, பொறுமையோடு அதை முடிந்தளவு செயல்படுத்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். லேவியர் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜூபிலி
6 ஆண்டுகள் விவசாயம் செய்ய வேண்டும். எத்தனை ஆண்டுகள்? 7வது ஆண்டு நிலத்தை விட்டுறணும். நிலத்தை என்ன செய்யக்கூடாது? உழுது பயிரிடக்கூடாது, விட்டுறணும். பிறகு 8வது ஆண்டில் திருப்பி நிலத்தை என்ன செய்யணும்? உழுவணும். இப்படி ஒவ்வொரு 6 ஆண்டுக்கு அடுத்து அந்த 7வது ஆண்டை என்ன செய்யணும்? விட்டுறணும். 7 × 7 49. 49 கடந்தோன்னு 50வது ஆண்டு ஜூபிலி ஆண்டாக கருதப்படும். இப்போ ஒவ்வொரு 50 ஆண்டும் ஜூபிலி ஆண்டு. இப்போ என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு 25வது ஆண்டும் ஜூபிலி ஆண்டாயிருச்சு. எங்கள் சாமியாருங்களை என்ன செஞ்சாங்கன்னா, நம்மளாம் ஜூபிலி 25 ஆண்டு வரலாம் இருக்க மாட்டோன்ட்டு 5 வருடம் முடித்த 5 பேர் சேர்ந்து 5 25 ஜூபிலி கொண்டாட ஆரம்பித்தாங்க. அது மாதிரி அவசரம் இன்றைக்கு உலகம் அவசரமாக போய் கொண்டு இருக்கிறது. 25 வருஷம் நம்ம இருப்போமான்னு தெரியாது. 5 வருஷம் முடிச்சப்போ 5 பேர் சேர்ந்து 5 25 நம்ம ஜூபிலி கொண்டாடிடுவோம் என்று கொண்டாடினார்கள். ஆக ஜூபிலி என்பது 50வது ஆண்டின் கொண்டாட்டம். இதுதான் லேவியர் ஆகம் சொல்லுகிறது. ஒவ்வொரு 6 ஆண்டுகளிலும் அந்த நிலத்தை நாம் 7வது ஆண்டில் விட்டுறணும். அதற்கப்புறம் உழுவணும். இப்படியே 7 முறை 7 7 49 அதோடு ஒன்றை அடுத்த ஆண்டு வருகின்ற போது 50வது ஆண்டு அது ஜூபிலி ஆண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜூபிலி ஆண்டில் அது அதில் என்னென்ன செய்யணுங்கிற அந்த பொறுப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 முக்கியமான காரியங்கள். இதுதான் நமக்கு இந்த 25வது ஆண்டு இயேசு பிறந்த 2025, எனவே ஜூபிலி. 2000 ஒரு ஜூபிலி, 2025 ஜூபிலி, 50 ஜூபிலி, 75 கூட வரலாம். நீங்கள் என்ன நிற்பமான கர்த்தர் கூட தெரியாது. ஓகே. அப்போ இந்த ஜூபிலி ஆண்டில் என்ன நம்ம செய்ய அழைக்கப்படுகிறோம்? கொண்டாட்டம், அது இது தமாஸ் எல்லாமே இருக்கலாம். விவிலியம் சொல்லுகிறது 3 காரியங்களை. 1, அந்த காலத்தில் அடிமைகளை வைத்திருந்தார்கள். நம்ம இப்போ ஆடு மாடு கோழி குஞ்சு வளர்க்குறது மாதிரி அடிமைகளை வைத்திருந்தார்கள். ஆக அடிமைகள் எல்லாம் விடுதலை செய்யப்பட வேண்டும். அப்போ யாரெல்லாம் அடிமைகளை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம், அடிமைங்கிறது மனிதர்கள் தான், மனிதர்களே அடிமைகளாக வைத்திருந்தார்கள். அமெரிக்க ஐக்கிய நாடுகளே கருப்பின மக்களை வெள்ளையர்கள் அடிமைகளாக வைத்திருந்தார்கள். பிறகு அவர்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டன என்பதெல்லாம் மார்ட்டின் லூதர் கிங், ஆபிரகாம் லிங்கனுடைய அந்த வரலாற்றுகளை படிக்கின்ற பொழுது அவர்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டன. அது மாதிரி அடிமைகளை வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த அடிமைகளை வளர்ப்பார்கள், அவர்கள் வேலை செய்வார்கள். விவிலியத்திலே ஒனேசிமுஸ் என்கிற ஒரு அடிமையை பற்றி அவங்க சின்ன பவுல் அடியார் சொல்லுகிறார். பிலோமெண்ட் அவர் அடிமையாக இருக்கிறார். அந்த அடிமை இருந்த கலாச்சாரம். எனவே அந்த அடிமைகளை 50வது ஆண்டத்தில் என்ன செஞ்சிடணும்? விடுதலை செய்ய வேண்டும். இது 1. ஆக நீ ஜூபிலி கொண்டாடுகிற என்றால் லேவியர் ஆகம் சொல்லுகிறது, உன் அடிமைகளை விடுதலை செய். 2, ஏதாச்சும் நீ கடனுடனே கொடுத்துருந்தனா தள்ளுபடி பண்ணிடு. கடனுடனே கொடுத்துருந்தா தள்ளுபடி பண்ணிடு. 3வது, நிலங்களை அடமானம் வாங்கியிருந்தா, நகைகளை அடமானம் வாங்கியிருந்தா கொடுத்துரு. இது 3. இந்த 3ம் செய்வது தான் ஜூபிலினுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. இதை ஒவ்வொரு யூதனும் செய்தாக வேண்டும். இது எதற்காக என்றால், நம் உலகம் சமச்சீரற்ற உலகமாக போய் கொண்டிருக்கிறது. இருக்கிறவன் இல்லாதவன், அடிமை ஆண்டான் என்றெல்லாம் உலகம் போய் கொண்டிருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு ஒருக்கா இது மீண்டும் ஒரே சமநிலைக்கு வருகிறது. மீண்டும் ஒரே சமநிலைக்கு வருகிறது. இதைத்தான் இந்த ஜூபிலி ஆண்டு வலியுறுத்துகிறது. ஜூபிலி ஆண்டு என்பது ஏற்ற தாழ்வற்ற ஒரு சமுதாயத்தை 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் புதுப்பிக்கிறோம். அதுக்கப்புறம் 50 ஆண்டில் ஏற்றத்தாழ்வுகள் வரலாம். பிறகு ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்குகிறோம். இதுதான் ஜூபிலி. இந்த ஜூபிலியை நீங்கள் இந்த வருஷம் கொண்டாலும் சரி, 25 வருஷம் கழித்து கொண்டாலும் சரி, எந்த வருஷம் கொண்டாலும் சரி, இன்றைக்கு இருக்க சமுதாயத்தில் நம்பிக்கையற்றவனாக சொல்லவில்லை, நிதர்சனத்தை யதார்த்தத்தை உணர்ந்து சொல்லுகிறேன், வரப்போகிறதே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு உள்ளார்ந்த ஒரு கொண்டாட்டத்தை நான் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு இந்த ஜூபிலியை கொண்டாடுகிறோம். இது 3 தான் லேவியராக நமக்கு சொல்லுகிற கட்டளை. நம்ம அடிமைகளை யாரும் வைத்திருக்கலை, அடிமைகளாக யாரையும் வைத்திருக்கலை. முந்தி சொல்லுவாங்க பெண்கள் வீட்டில் அடிமைகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அது ஓரளவுக்கு குறைந்து இருக்கிறது, மதிப்பு மரியாதைகள் கூடி இருக்கின்றன. இன்னும் ஒரு சிலர் அடிமைகளாக இருக்கலாம், நமக்கு தெரியாது, இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே இருக்கிற கணவன் அந்த மனைவியை என்ன செய்யணும்? உரிமை குடிமகளாக, மகனாக நடத்த வேண்டும். ஒருவேளை வீட்டுக்காரர் கூட அடிமையாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த வீட்டுக்காரை என்ன செய்யணும்? உரிமை குடிமகனாக, நல்ல குடிமகனுங்கிறது நல்ல வார்த்தையில் சொல்கிறேன், நீங்கள் வேறு வார்த்தை நினச்சிக்க கூடாது. உரிமை குடிமகனாக அவனை நடத்த வேண்டும். இதுதான் முக்கியம். இப்போ நமக்கு அடிமைகள் கிடையாது, யாரையும் நம்ம அடிமைகளாக வைத்துவிடல. மாறாக, குறிப்பாக நகர்ப்புறத்தில் இருக்கிறோம், நம்ம வீட்டுக்கு 2 பேர் வேலை செய்ய வருவாங்க. 2 பேர் பாத்திரம் பந்தம் கழுவி துணி துவைச்சி போட்டு வீட்டை கூட்டி துடைக்கிறதுக்கு வருவாங்க.
அவர்கள் அடிமைகள் அல்ல, வர்றாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஊதியம் கொடுக்குறோம். ஆனால் எந்த மதிப்போடு நடத்துகிறோம்? வார்த்தைகள், வாமா, போமா, இருமா, எந்திரிமா, நல்லா இருக்கியாம்மா, அப்படி வா, போ, இரு. பிள்ளைகள் எப்படி அவர்களை நடத்துகிறார்கள்? இதெல்லாம் அந்த 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 சொற்கள், அந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு இதமான சூழ்நிலை உருவாக்குறா அல்லது கொஞ்சம் அவங்கள கம்மியாக நம்ம பார்க்குறோமா? இதுதான் முக்கியம். அதனால் நமக்கு அடிமைகள் என்பது நிதர்சனமாக இல்லை, மாறாக இந்த நிலைகளில் நம் வீடுகளில் இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும். அதை எப்படி நம் மதிப்பு மரியாதைகளோடு அவர்களுக்குரிய மாண்போடு அவர்களை நாம் கையாள போகிறோம், இது ஒன்று. அதற்கு அடுத்தபடியாக கடனுடனே கொடுத்து வச்சுருப்பீங்க, வட்டி கட்டி வரணும், ரொம்ப இருந்திருப்பீங்க. இது ஜூபிலி ஆண்டு, திருத்தந்தை சொல்லிட்டாரு, உங்கள் சாமியாரும் கொண்டாடி இருக்கிறாரு, அனைத்து கடனும் தள்ளுபடி செய்யணும். சாமியார் என்ன செய்யணும்? சந்தாலாம் கட்டாமல் இருப்பீங்க இல்லையா, அதை மட்டும் தள்ளுபடி பண்ணணும். அப்போ தான் ஜூபிலி கொடுத்தீங்களா? எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அவ்வளவும் தள்ளுபடி பண்ணணும். அதுதான் என்னது? ஜூபிலி. சத்தம் இப்போ தான் வருது, ஜூபிலி ஆண்டு. அதான் ஜூபிலி ஆண்டு. ஆக இதுதான் ஜூபிலி ஆண்டு. லேவியராக நமக்கு சொல்கிறது, நான் சொல்லலை, லேவியராக நமக்கு சொல்லி தான் அப்படி தள்ளுபடி பண்ணணும். அப்படி தள்ளுபடி பண்ணால் அடுத்த டிசம்பர் மாதம் நம்ம பிஷப் மேலப்பதில் ஒரு கொண்டாட்டத்தை கூப்பிடுவார். அந்த கொண்டாட்டம் அர்த்தமுள்ள கொண்டாட்டமாக இருக்கும். இல்லை என்றால் இந்த ஜனவரி மாதத்துலேயே கூப்பிட்டாங்க, டிசம்பர் மாதத்தில் கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன், கூப்பிட்டது அது அடுத்த கூப்பிட்டோம், அது ஒரு கொண்டாட்டமாக அப்படியே போய் முடிஞ்சிடும். அர்த்தமுள்ள கொண்டாட்டமாக மாறாது. ஆக நாம் ஒரு சிலருக்கு கடன் பட்டிருந்தாலும் அவர்கள் நமக்கு கடன் பட்டிருந்தாலும் அவைகள் எல்லாம் ரத்து செய்யப்பட வேண்டும். எலெக்ஷன் நேரத்தில் ரத்து பண்ணுறாங்களே கவர்மெண்ட்டு, அது மாதிரி தான் நினச்சிக்கோங்க. 5 வருடத்துக்கு ஒருக்கா எவ்வளோ ரத்து பண்ணுறாங்க? மானியம் ரத்து, விவசாய கடன் ரத்து, படிப்பு கடன் ரத்து, அது கற்று இது ரத்து, திருப்பி நாங்கள் உரிமை தொகை கொடுக்குறோமெண்டெல்லாம் வருகிறார்களோ, இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கற்றுக்கணும் நம்ம. அதனால் அந்த இது 2வது. அப்போ 1. 3வது நிலப்புலங்களை நம்ம அடகு வாங்கி வச்சுருக்கலாம், நகை நட்டுங்களை அடகு வாங்கி வச்சுருக்கலாம். ஒருத்தர் ஆத்திர வயிற்று வலிக்கு ஒரு காசை கொடுனா என்ன உத்தரவாதம் இருக்குது கொடு அப்படின்னு வாங்கி வச்சுருந்துருக்கலாம்ல, அம்புட்டும் ரிட்டர்ன் பண்ணிடணும். இதை செய்தால் இந்த ஜூபிலி ஆண்டு லேவியராகம் சொன்னபடி, யூதர்கள் கொண்டாடியபடி அர்த்தமுள்ள உண்மையுள்ள ஒரு ஜூபிலி ஆண்டாக ஒரு சமநிலைக்கு வரும். இன்றைக்கு நான் கார் ஓட்டிகிட்டு வந்தப்போ கொடைக்கானல் இந்த எஃப்எம் கேட்டுக்கிட்டு வந்தேன். அதில் சும்மா ஒரு புதிர் மாதிரி ஒன்று கேட்டாங்க, ஈவன் நம்பர்ஸ். எவ்வளோ நேரம் பிரசங்க வைக்கலாம்னு தெரியல, இன்னும் நிறையா இருக்குது. ஈவன் நம்பர்ஸ் இருக்குது, 1, 3, 5 அப்படி போயிருக்கு. ஆங்கிலத்தில் இருக்குது. இந்த ஈவன் நம்பரில் ஒரு நம்பரில் ஒரு எழுத்தை எடுத்துட்டா சமமாக வந்துடும். அந்த வார்த்தை சமமாக இருக்கிறத குறிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நிறையா பேர் அதில் பங்கெடுத்தார்கள். இறுதியாக ஒருத்தர் பதில் சொன்னார். நீங்கள் சொல்லுங்க பாபு, இந்த ஈவன் நம்பர் ஆட் நம்பர் 1, 3, 7, 9 இந்த மாதிரி இதில் ஒரு எழுத்தில் எண்ணில் இருக்கிற ஒரு எழுத்தை எடுத்துட்டோம்னா அது சமநிலையை குறிக்கும் என்று சொன்னாங்க. 9, 8, 7ல் எஸ் எடுத்துட்டா ஈவன், சமநிலையை குறிக்கும்னு சொன்னாங்க. அந்த சமநிலையை தான் ஜூபிலி ஆண்டு சொல்லுகிறது. ஜூபிலி ஆண்டு 7, 7, 49 சேர்த்தா அதில் 7ங்கிறது முக்கியம். இந்த 7ல் வர்ற அந்த எஸ்ஸை எடுத்துட்டிங்கனாக்கா என்ன வரும்? ஈவன் என்பது சமநிலை வரும் என்று சொல்லும். ஆக இதை நாம் உணர்ந்து செய்கிற பொழுது ஜூபிலி அர்த்தம் உள்ளது. இந்த ஜூபிலி ஆண்டில் குடும்பம், அந்த குடும்பத்தில் இந்த பொறுமை நிதானம் எந்த அளவுக்கு நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது நம்முடைய தலைப்பு. ஆக நான் சொன்னதை நீங்கள் பொறுமையோடு கேட்டிருக்கிறீங்க. சாமியார் பூசையில் துவக்கத்தில் சொன்னார், பொறுமையோடு என்னமோ சொல்லி வின்சென்ட் ஆரம்பிச்சாப்புல. அப்போ இந்த பொறுமை என்பது நம்ம இப்போ கேட்டிருக்கிறோம் ஜூபிலியை பொறுத்து. அது எப்படி நம் குடும்பத்தில் இந்த பொறுமையோடு இருந்து நிதானத்தோடு இருந்து நம் குடும்பங்களை நாம் வழிநடத்த போகிறோம். பொறுமை இல்லா குடும்பங்கள் இன்றைக்கு இருக்க மாட்டீங்க. இங்கே நிற்கிற எல்லாரும் குடும்பங்களாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நீடித்த பொறுமையும் அதனால தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இல்லைன்னா எங்கே நிற்போம்? ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் நிற்போம், இல்லை கோர்ட்டில் நிற்போம். இன்றைக்கி நாம் எல்லாம் குடும்பங்களாக 2 பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அப்படியே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறோம்னாக்க நீடித்த பொறுமையோடு இந்த குடும்பங்கள் இருந்திருக்கின்றன. அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த பொறுமை, இந்த பொறுமை என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கும்னா, நாம் தேர்ந்து தெளிவதற்கான ஒரு பார்வையை இது கொடுக்கும். தேர்ந்து தெளிவதற்கான ஒரு பார்வையை கொடுக்கும்.
புரிதலுக்குரிய ஒரு பார்வையை கொடுக்கும். சற்று தள்ளி நின்று நம் பார்ப்பதற்கு வரைய ஒரு சந்தர்ப்பத்தை அந்த பொறுமை நமக்கு கொடுக்கும். இதுதான் முக்கியமானது. புத்தரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. புத்தரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. புத்தர் ஒரு காட்டில் போயிட்டு இருக்கிறார். தன் சீடர்களோடு காட்டில் போய்கிட்டு இருக்கிறார். காட்டில் போய்கிட்டு இருக்கிறப்ப அவருக்கு தாகம் வந்துடுது. புத்தருக்கு தாகம் வந்துடுது. உடனே சீடர்களை பார்த்து அங்கே இருக்க குளத்தில் போய் கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வாங்க எனக்கு சொல்கிறாரு. சீடர்கள் குளத்தை நோக்கி போகிறாங்க. அப்போ தான் 2 காட்டான அந்த குளத்தில் ஒரே அலம்பல் பண்ணி அது நல்லா அப்படியே ஞான தான் தெரியும் பிறலும் இல்லையா, நம்ம எரும மாடு புரள்ற மாதிரி அது புரண்டு கிரண்டு அப்படியே கதியமாக சேரும் தண்ணி அப்படி கலங்கி போச்சு. இந்த சீடர்கள் போய் பார்த்துட்டு திருப்பி புத்தர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த குளத்து தண்ணி ரொம்ப கலங்கி போச்சு, இப்போ தான் யானை எந்திரிச்சு ஓடுது, அது கலங்கி போச்சு அப்படிங்கிறாங்க. புத்தர் கொஞ்சம் நிதானமாக சொல்கிறாரு, கொஞ்சம் நேரம் இருங்க, கொஞ்சம் நேரம் இருங்க, கொஞ்சம் நேரம் இருங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் தண்ணி கொண்டுட்டு வாங்க அப்படின்னாரு. அவங்க போனாங்க. போய் பார்த்தாக்க கொஞ்சம் அப்படி லைட்டாக கொஞ்சம் கலங்கள் இருந்தது. பட் ஆனால் அடங்கி இருந்தது. கலங்கள் இருந்தது, அடங்கி இருந்தது. சொன்னாங்க, இன்னும் கலங்கள் தீர கொஞ்சம் சரி சொன்னார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு புத்தர் போய் கொஞ்சம் முடிந்த பார்த்துருவாங்க. அப்போ தண்ணி நல்லா கிழிஞ்சு இருந்தது. தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க, குடித்தாங்க. புத்தர் இந்த தருணத்தை பயன்படுத்தி அவர்கள் சொல்லுகிறார்கள், வாழ்க்கையிலும் நாம் இதை கடைபிடிக்க வேண்டும். வாழ்க்கை எப்பெல்லாம் நாம் கலங்கி இருக்கிறோமோ அந்த நேரத்தில் அந்த கலங்களை நாம் குடிக்கக்கூடாது. அந்த கலங்களை அடுத்தவர்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக. குக்கரில் சமைக்கிறீங்க. எதில் சமைக்கிறீங்க? முந்தி வடித்தோம், அப்புறம் இப்போ குக்கரு. இப்போ விளம்பரம் பண்ணுறாங்க, குக்கர் சாப்பாடில் நோய் வரும், குக்கர் நீங்கள் வேணாண்டேன் என்னமோ முடிவு பண்ணிட்டாங்க, இன்னொன்று விற்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால் விளம்பரம் பண்ணுறாங்க. அப்போ குக்கரில் நம்ம வைக்கிறோம். அப்புறம் இந்த 1 விசில் அடிக்கணும், 2 விசில் அடிக்கணும்லாம் சொல்கிறாங்க இல்லையா, விசில் அடிக்கிறான். விசில் அடித்த உடனே நம்ம என்ன செய்கிறோம், அப்புறம் உடனே திறந்தா மூஞ்சி முறையெல்லாம் பேந்துடும். ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அந்த விசில் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆவி அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக போய் அந்த விசில் அப்படி லைட்டாக தூக்கணுன்னு அப்புறம் தான் என்ன திறக்கணும், நம்ம மூஞ்சாக இருக்கும். ஓகே. அப்போ அந்த அந்த ஒரு சமையல், அந்த சமையலில் ஒரு முடிவை நிறைவை கொண்டு வருவதற்கு எவ்வளவு பொறுமையாக நம்ம இருக்கிறோம். ஏன்னு கேட்டால் அங்கே ஒரு ஆபத்து இருக்குது என்று நமக்கு தெரியுது. அப்போ பொறுமையற்ற ஒரு நிலையில் என்ன இருக்குது, ஆபத்து இருக்குன்னு தெரிகிறது. வாழ்க்கையில் அந்த சமையல் கூட நமக்கு ஒன்றை என்ன செஞ்சு கொடுக்குது, கற்றுக் கொடுக்கறது. அப்போ புத்தர் அதை சொன்னார். புத்தருடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்வது என்ன, நமக்கு குழப்பங்கள், கலக்கங்கள், இது மாதிரி தயக்கங்கள் எல்லாம் வருகிற போது அந்த நேரத்தில் தான் நம்ம நிதானத்தை காக்க வேண்டும், பொறுமையை காக்க வேண்டும். தம் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தோம்னா கொஞ்ச நேரம் அப்படி அடங்க நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு ஞானம் பிறக்கும், ஒரு அணுகுமுறை நமக்கு புதிதாக தோன்றும். அதை நாம் பெறுவதற்கு அந்த நிதானம், அந்த பொறுமை நமக்கு தேவைப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். மகாராஷ்டிரத்தில் ஒருத்தர் இருந்தார், ஏகநாதர். அவர் பேர் ஏகநாதர்னு ஒருத்தர் இருந்தார். ஏகநாதர் ஒரு ரொம்ப பக்திமான். ஏகநாதர் என்பது ஒரு பக்திமான். அவர் என்ன செய்வார்னா, அங்கே கோதாவரி ஆற்றுல போய் தினந்தோறும் குளிச்சுட்டு வருவார். குளிச்சுட்டு ஒரு நாள் அப்படி வருகிற பொழுது ஒரு நாள் ஒரு நாத்திகன் என்ன செஞ்சான், ஏகநாதர் குளிச்சுட்டு தூய்மையாக வர்றப்ப மேலேருந்து எச்சியை துப்புனான். அவர் ஒன்றும் கோவப்படல. திருப்பி போய் அந்த ஆற்றுல குளித்தார். திருப்பி வந்தார், ஆற்றுல வந்தார். இப்படியா 108 முறை கிட்டத்தட்ட அவன் எச்சை துப்புறான். இவர் வருவார், எச்சை துப்புவான், அவர் போய் குளிப்பார், வருவான். இப்படி அவன் வேலை எச்சை துப்புறது, இவர் வேலை எச்சை வாங்கிட்டு போய் கோதாவரி ஆற்றுல குளிக்கிறது. இதுதான் அவருடைய வேலை. 108வது தர வருகின்ற பொழுது அவன் இறங்கி வந்தான். அவன்கிட்ட சொன்னான், நான் எத்தனை தடவை எச்சு துப்புனாலும் நீங்கள் கோவவே படலையே குரு, ஏன் அப்படின்னு கேட்டான். அப்போ ஏகநாதர் சொன்னார், அப்பா ரொம்ப நன்றி, உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. அவன் அசந்து போயிட்டான். அண்ணாடா எச்ச துப்புன எனக்கு நீ நன்றி சொல்கிறியான்னு அவன் பார்க்குறான். அப்படியே 108 தடவை அந்த கோதாவரி ஆற்றுல குளிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது பற்றியா. எத்தனை தடவை? 108 தடவை அந்த கோதாவரி ஆற்றுல குளித்து ஸ்நானம் பண்ணக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. நீ துப்பலன்னா கிடச்சிருக்குமா அப்படின்னா. உடனே அந்த நாத்திகன் அந்த குருவை பின்பற்றி நான் உன்னுடைய சீடராக வருகிறேன்னு சொல்லி அவரை பின்பற்றி சீடராகிட்டான். இது மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரலாறு, மகாராஷ்டிரத்தில் நடந்த ஒரு வரலாறு. இதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு பொறுமை அடுத்தவர்களை மனம் திரும்பி கூட
அழைக்கப்படுவதற்கு ஒரு 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 வாய்ப்பை நமக்கு தருகிறது. இன்றைக்கு நற்செய்திக்கு வருவோம். நற்செய்தியில் நம்ம என்ன பார்க்குறோம்? இயேசு பேய்கிட்டையும் பொறுமையாக இருக்கார், பேய் பிடிச்ச கொண்டையும் பொறுமையாக இருக்கிறாரு, பண்ணி மேய்க்கிறவங்கள்டையும் பொறுமையாக இருக்கிறாரு, வந்தவங்கள்டையும் பொறுமையாக இருக்கிறாரு. இறுதியில் என்ன நடக்கின்றது என்றால், அந்த பொறுமை பண்ணி மேய்ச்சவங்களை நற்செய்தி பரப்ப அனுப்புது. பண்ணி செத்து போச்சுன்னு வருத்தம் இல்லை, ஊரில் போய் இப்படி நடந்துச்சுன்னு ஆளுங்களை கூட்டிட்டு ஓடியாடுறாங்க. ஏன்னா சமாரிய பெண் என்ன செய்தா? கிணத்துலேயே பானை பத்திரத்தான் போட்டு விட்டு எங்கே ஓடுனா? ஊரில் போய் ஆளை கூப்பிட்டு வந்தான். சமாரிய பெண் கூப்பிட்டு வந்தான். அதே மாதிரி இவன் பண்ணி 2000 பண்ணி போயிடுச்சுன்னு அவனுக்கு வருத்தப்படலை, மாறாக அவன் ஊரில் போய் ஆளை கூட்டிகிட்டு வர்றான். அவங்க வந்து பார்த்து வியந்து நிற்கிறார்கள் இயேசுவை பற்றி. அதுக்கப்புறம் இந்த பேய் பிடிச்சவன் என்ன செய்கிறான்? அவர் நான் உங்களை உன் பின் வருவேன், உன்னை பின்பற்றுவேன், உன்னை பின்தொடர்வேன் என்று சொல்லுகிறான், சீடராகிறான். இல்லைப்பா நீ வீட்டில் போய் நல்ல முதல்ல உங்கள் பிள்ளை குட்டிங்களோடு நல்லா இருன்னு சொல்லி அவர் அனுப்புவதை நான் பார்க்கிறோம். என்றைப்பா இயேசுனுடைய வாழ்வில் இந்த நீடித்த பொறுமை என்பது அவரிடம் இருந்தது. கோபங்கள் இருந்தன, கோபங்கள் என்பது இருந்தன. ஆனால் தன்னுடைய அணுகுமுறையில் நீடித்த பொறுமையை இயேசு கொண்டிருந்தார் என்று நான் பார்க்கிறோம். அதுதான் இன்னொரு ஒரு நிகழ்வு ஒன்று சொல்லுவார்கள். ஜென் அந்த கதையில் ஒன்று சொல்லுவார்கள். ஒரு குரு சாயந்தரம் ஆனோடனே அவர் வந்து ஒரு ஞான ஸ்பிரிச்சுவல் ரீடிங் என்று சொல்லுவாங்க, ஞான வாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்போ செமினார்லாம் வாசிப்பாங்க ஸ்பிரிச்சுவல் ரீடிங், ஞான வாசகம். அப்போ ஒரு ஈவினிங்கில் ஒரு குரு தன்னுடைய ஞான வாசகத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கிறார். வாசிச்சுட்டு இருந்தப்போ ஒரு திருடன் உள்ள நுழையிறான். ஒரு திருடன் உள்ள நுழைஞ்சப்போ இவர் வந்து இப்போ அப்படியே வாசிச்சுட்டு நிற்கிறார். திருடன் வர்றான், என்னன்னு கேட்குறான். நான் திருட போகிறாங்கிறான். அப்படியே சரி அப்படிங்கிறாரு. அவன் போய் திருடுறான், அவனுடைய காசு பணத்தெல்லாம் எடுக்கிறான். அப்போ இவர் சொல்கிறார், தம்ம நாளைக்கு அந்த சாப்பாட்டுக்கு வேணும் கொஞ்சம் காசை வச்சுட்டு மிச்சத்தை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாரு. சரி நான் எடுத்துகிட்டு வர்றான். வரும்போது அவர் கேட்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டியாப்பா? எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஓகே போடியே, ஒரு நன்றி சொல்லிட்டு போகக்கூடாதா அப்படிங்கிறான். சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அவன் போய் அவன் தொழிலை விடலை. என்ன குருவிட்டே அடிச்சுட்டு போயிட்டான். இப்போ என்னான்ட்டு அவன் தொழிலை ஆரம்பிக்கிறான். நல்ல தொழில் ஜெயின்னு போகுது. பல நாள் திருட ஒரு நாள் அகப்படாமல் போக மாட்டான். ஒரு நாள் அகப்பட்டுட்டான். பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. எங்கெங்கெல்லாம் திருடு, போலீஸ் தான் ஒரு கேஸ்னால் 10 கேஸ் கோர்த்துருவாங்க இல்லையா? எல்லாம் போட்டு நோண்டி கிண்டி எடுத்த உடனே என்ன ஆகி போச்சுன்னா, அவங்க சொல்கிறான் அவனுடைய நான் அந்த குருவிட்டையும் போய் நான் திருடுனேன் அப்படிங்கிறான். உடனே குருவை கூப்பிட்டு அவன் வந்தானா போனானான்னு விசாரிக்கிறதுக்கு அவரையும் கூப்பிட்டுட்டாங்க. இவர் போய் பார்த்த உடனே இந்த மாதிரி உன்ட்ட வந்து திருடினா நம்மளை அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குரு சொல்கிறாரு, அவன் திருடலையே, ஏதோ வேணும்னு கேட்டான், எடுத்துகிட்டு போன்னு சொன்னேன். போகும்போது கூட நன்றி சொல்லிட்டு போனான். ஏய் நன்றி சொல்லிட்டு போனில்ல தம்பி நீ? அப்படி ஆமாம் சார் நன்றி சொல்லிட்டு போனேன் அப்படிங்கிறான் அவன். அதனால் அவன் திருடலைன்னு குரு வந்துட்டார். அவனுக்கு அப்புறம் நீதிபதி ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்து கோர்ட்டில் தூக்கி உள்ளே போட்டார், ஜெயிலில் போட்டார். ஒரு 5-6 வருஷம் ஜெயிலேருந்து வெளியே வந்தவன் நேராக குருட்ட வந்து காலை தொட்டு கும்பிட்டுட்டு, நீ தான் தெய்வம், ஒன்றே நான் சீடராயிடுறேன் அப்படின்ட்டான். ஏன்னா அந்த பொறுமை, அந்த நிதானம். அசிசியுடைய வரலாற்றில் பார்த்துருக்கோம். ஃப்ரான்சிஸ் அசிசியுடைய வரலாறு அப்படி தான். திருடன் வருவான், திருடிட்டு போவான், கண்டுக்க மாட்டார் அவர். வாங்க பிரதர்ம்பார். திருடனை பார்த்து வாங்க சகோதரரே என்ன வேணும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா அந்த இந்த மாதிரி ஒரு உணர்வுகளோடு நம்முடைய கதைகள் எல்லாம் இருப்பது எதை குறிக்குதுன்னா, இது மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையிலும் கூட நம் நிதானம் தவறாமல் இருக்க வேண்டும், நாமாக இருக்க வேண்டும். அவங்க நம்மளை சீண்டுவாங்க, நம்ம குதிச்சிட்டோம்னாக்க நாமாக இல்லை. அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அது மாதிரி நம்ம மாறிடுறோம். அதான் முக்கியம். நம்மளை வந்து ஆடுறா ராமான்னு அவன் சொல்லுவான், நம்ம ஆடிடுறோம். அந்த நம்ம நிதானமாக இருந்தோம்னா, நீ ஆடுறா ராமான்னு சொல்லி போடுறா ராமான்னு சொல்லி நானாக தான் இருப்பேன், நான் குரங்கா மாற மாட்டேன் அப்படின்னு நம்ம அவர்களுக்கு நான் மறைமுகமாக சொல்ல முடியும். நம்முடைய மண்ணில் சொல்லப்பட்டிருக்கிற இது என்னன்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. என்னது? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. எனக்கு இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், பழிக்கு பழி வாங்காத. வள்ளுவர் சொல்லுகிறார், நிலத்தை பாரு, அகழ்வாரை தாங்குகிற நிலம். அதுபோல் உன்னை இகழ்வாரை நீ என்ன செய்யணும்? பொறுத்துக்க. இன்னா செய்தாருக்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. நீ மனுஷனை பிறந்து என்ன புண்ணியம்? இன்னா செய்தாருக்கும், உனக்கு துன்பம் செய்தவனுக்கும் இனியவை செய்யாக்க, நல்லது செய்யலைன்னா நீ மனுஷனா பிறந்து உனக்கு என்ன பயன்? பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள், துன்புறுத்துவதற்காக முடிஞ்சு போச்சு. அதான் திருக்குறள். இன்னா செய்தாருக்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. இயேசு நம்மை மனிதராக மட்டுமல்ல தெய்வமாக மாற்றுவதற்கு பகைவர்களை அன்பு செய்.
பகைவர்களை அன்பு செய்து எவ்வளோ பொறுமை வேணும், எவ்வளோ நிதானம் வேணும். யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அவர்கள் ஜெபிப்பதற்கு அந்த நிலையில்தான் இன்னா செய்தாருக்கும் இனியவை செய்யாக்கால் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இந்த உணர்வுகள் நம் மத்தியில் நம் குடும்பத்தில் இருந்ததென்றால் நம் குடும்பம் பொறுமையால் அணி செய்யப்படும். பொறுமை என்பது அன்பை தூண்டுவது, அன்பை தூண்டுவது, குடும்பத்தினுடைய வாழ்வின் நெறிமுறைகளை உருவாக்குவது. நம் குடும்பத்தில் பிள்ளை குட்டிங்க இருக்கிறாங்க. இந்த பிள்ளை குட்டிங்க யார்கிட்டருந்து பொறுமையை கற்றுக்குவாங்க? அப்பா அம்மாட்டம் தான் கற்றுக்குவாங்க. அவர்கள் 2 பேரும் அவங்களுடைய வார்த்தை பரிமாற்றங்கள் எப்படி இருக்கிறது? அவர் பேட் கிரிக்கெட் மாதிரி அடித்தாருன்னா 6ஆ 4ஆ போகுதா எப்படின்னு பார்த்தா கேட்ச் பண்ணுறாங்களா என்பதை அது பொறுத்து இருக்கிறது. இவருக்கு 2 பேருக்கு இருக்கக்கூடிய உரையாடல்கள், இந்த உரையாடல்களில் நிதானம் இருக்கிறதா, இதம் இருக்கிறதா, அல்லது சூடு பறக்கிறதா அப்படின்னு அதை பார்த்து தான் அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆக இந்த நிலையில் தான் நம்முடைய இந்த பொறுமையை குடும்பங்களிலே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இந்த பொறுமையை பற்றி நான் 2 திருக்குறள்களை சொன்னேன், 2 கதைகளை எல்லாம் சொன்னேன், விவிலியத்திலிருந்து சொன்னேன். விவிலியத்தில் குறிப்பாக நீங்கள் ஜூபிலியை கொண்டாட வேண்டுமென்றால் அந்த ஜூபிலியினுடைய அந்த அர்த்தத்தையும் பொருளையும் அறிந்த அந்த ஆசிரியர் பெற வேண்டுமென்றால் நீடித்த பொறுமை உள்ளவர்களாக இந்த 3 காரியங்களை நீங்கள் செய்கிற பொழுது அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு பொறுமையை பற்றி இருக்கக்கூடிய ஒரு சில கூற்றுக்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பொறுத்தார் சொல்லுங்க, பொறுமை பொறுமை புகழ் தரும். கடலினும் பெரிது பொறுமை புகழ் தரும். பொறுமை புண்ணியத்திற்கு ஆணிவேர். பொறுமை புண்ணியத்தின் ஆணிவேர். பொறுமை ஒரு நிறைகுடம். பொறுமை என்ன செய்யாது? நிறைகுடம் ததும்பாது. பொறுமை ஒரு நிறைகுடம். பொறுமை உள்ளவனுக்கு இந்த உலகமே சொந்தம். பொறுமை உள்ளவனுக்கு இந்த உலகமே சொந்தம். பொறுமைக்கு அழிவே கிடையாது. பொறுமைக்கு அழிவே கிடையாது. பொறுமை பொறாமையை வெல்லும். பொறுமை வெல்லும். இதெல்லாம் கூற்றுக்கள். இது சிறு சிறு கூற்றுக்கள். அங்கங்கே வசனங்கள் எழுதி போட்டிருப்பாங்க இல்லையா? திருக்குறள் அங்கங்கே எழுதி போட்டிருக்க மாதிரி இவைகளை உங்களுடைய சிந்தனையில் வையுங்க. நிறைய கருத்துக்கள் இந்த மறையுரைகளில் அடுத்தடுத்து வரலாம். அதை அந்த கருத்துக்களையும் உள்வாங்குங்க. ஆனால் இந்த நிதானமும் பொறுமையும் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும். உங்கள் குடும்ப வாழ்க்கையில், தொழிலில், பயணத்தில், அனைத்திலும் இந்த பொறுமையும் நிதானமும் இருந்தால் அது ஒரு பிரேக் மாதிரி. அது என்னது? ஒரு பிரேக் மாதிரி. எங்கே ஸ்பீட் பிரேக் எங்கே இருக்கோ அப்படியே போகணும். அங்கேக்குள்ளே இண்டிகேட்டர் போட்டிருப்பான், நில் கவனி புறப்படு. நின்றா கவனிச்சா புறப்பட்டா போவோம். அதுக்கு ஒரு பொறுமை வேணும். 30 செகண்டு, 60 செகண்டு, 90 செகண்ட் போட்டிருக்கிறாங்க. நெல் கவனி, அதுக்கு ஒரு புறப்படு. அந்த 90 செகண்ட் அந்த பொறுமையை இழந்தோம்னா முடிஞ்சு போச்சு. அதான் இந்த உணர்ந்தவர்களாக இந்த நாளின் ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலிருந்து அந்த நிதானத்தோடு பொறுமையோடும் ஒரு குடும்பத்தை காத்து இந்த ஜூபிலியின் கொண்டாட்டத்தை, அதனால் நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? இந்த ஜூபிலியின் கொண்டாட்டத்தில் நம்மை சூழ்ந்திருப்பவர்களை நாம் மதித்து நடக்கின்றோம். அவர்களுடைய மாண்பை நாம் தருகிறோம். யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. எல்லாரும் விடுதலை அடைந்த உரிமை குடிமக்கள். தொகை மட்டுமல்ல, உரிமை குடிமக்கள் என்பதை நாம் நிலைநாட்டுகிறோம். ஏதாச்சும் கடனுடன் இருந்தால் நீங்கள் தள்ளுபடி பண்ணுங்கள். சாமியார் சந்தாவை தள்ளுபடி பண்ணிடுவார். அதுக்கு மூன்றாவது அடமானம் கிடமானம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கொடுத்துருங்க. அதான் என்கிட்ட ஒரு அம்மா வந்துச்சு. எப்போ நான் லாங் பேக் ரொம்ப நாளைக்கு முன்னாடி டிஎம்எஸ்சில் இருக்கும்போது நிறைய அம்மா வந்துச்சு. அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் நகை நட்டெல்லாம் அடமானம் வச்சுட்டேன் ஃபாதர், நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நான் அதை மீட்டுருவேன் ஃபாதர்ச்சு. அப்போ நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், சரிம்மா நான் தானே மறந்துடுறேன், நான் மீட்டுருவேன், அது ஓகே, மீட்டுருவேன் ஓகே, திருப்பி வைக்க மாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? திருப்பி வைக்க மாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்ச்சு? இப்படி பார்த்துச்சு. அந்த உத்தரவாதத்தை சொல்லணும். அப்போ அந்த மாதிரி சொல்லிச்சு, நகையை மீட்டு கொண்டு வந்து கொடுத்துறேன்ச்சு. அடுத்த நாள் நீ சார் பத்திரிகையில் நகையை சாமியார் வாங்கி வச்சுட்டானா என்னம்மா ஊர் வம்பு எதுக்குமா அப்படின்னா நான் எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால் இதுதான். பட் எனியா இதெல்லாம் இன்றைய சிந்தனைக்கு நம்ம வருவது. ஒரு நீங்கள் மீட்டு கொடுத்துட்டா திருப்பி அடுத்த 6 வருடங்களுக்கு எப்படி போகணும்னு தெரியாது. ஆக அந்த காலத்தில் நடந்ததை நான் ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் அந்த என்ன சொல்கிறது, அந்த நகையை அந்த அம்மா நான் மீட்டு கொடுத்துட்டேன்னா, என் காசைப்பட்டு மீட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, மீண்டும் அந்த அம்மா அடிமை நிலைக்கோ இந்த மாதிரி கடன் நிலைக்கோ
போக மாட்டார்கள் என்பதுக்கு இன்றைக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த உத்தரவாதம் தான் நம்முடைய எதிர்பார்ப்புகள், நிபந்தனைகள். நிபந்தனையற்ற அன்புடையவர் நம் ஆண்டவர், நிபந்தனையற்ற கரிசனையுடையவர் நம் ஆண்டவர். இதுதான் முக்கியமானது. கண்டிஷன் போட்டு அவர் நம்மளை அன்பு செய்தால், கண்டிஷன் போட்டு தான் மன்னிக்கிறார். நீ இப்போ அடுத்தவங்களை மன்னிச்சாதான் உன் பாவத்தை மன்னிப்பேன். அன்பு செய்வதற்கு கண்டிஷன் கிடையாது. ஆக அந்த நிலையில் நாம் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் இயன்ற அளவு, நான் தான் சொல்ல யதார்த்தத்தில் இல்லை, இயன்ற அளவு இந்த ஒரு பரந்த மனநிலையில் இந்த கொண்டாட்டத்திற்குள் நம்மை உட்படுத்தி கொண்டவர்களாக நிதானத்தோடும் பொறுமையோடும் நம் வாழ்க்கையை நாம் சந்திப்போம். வாழ்க்கையின் பயணத்தை தொடருவோம். நிச்சயமாக ஆண்டவர் பயணங்கள் ஆசீர்வதிக்கப்பட, வாழ்வின் பயணங்கள், குடும்பத்தின் பயணங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நிச்சயமாக நம்மை வழி நடத்துவார். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுமையை பற்றி நாங்கள் இந்த நாளிலே சிந்தித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். குடும்பங்களில் நாங்கள் இயன்றளவு கடைபிடித்து வாழ்ந்திருக்கிறோம். எனவே நாங்கள் குடும்பங்களாக இருக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிதானத்தோடும் இந்த பக்குவத்தோடும் கொடுக்கப்பட்ட அந்த அருள் வாக்குகளுக்கு ஏற்ப, சிந்தனைகளுக்கு ஏற்ப தொடர்ந்து நாங்கள் வாழ்ந்து மகிழ நீரை கிருபை செய்வீராக. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பூமி தாயை பார்க்கின்ற பொழுது இந்த பூமி தாய்க்கு நாங்கள் இழைக்கிற அநீதிகள் ஏராளம். இந்த அநீதிகள் மத்தியிலும் அந்த தாய் எங்களை காக்கிறாள், எங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் தருகிறாள் என்று நாங்கள் உணர்கிறோம். அத்தகைய பக்குவத்தை நாங்கள் பெற, பூமி தாயின் அந்த பக்குவத்தை நாங்கள் பெற, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்விருந்த பக்குவத்தை நாங்கள் பெற, அன்னை கன்னிமரியாளின் வாழ்விருந்த பக்குவத்தை பெற நீரே எங்களை ஆற்றுப்படுத்துவீராக. இணையற்ற மது நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அனைவரும் பொறுமையோடு எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். பேரன்பு தந்தையே இறைவா, எம் பங்கு தந்தையர் மற்றும் அருட்பணி யூஜின், அருட்பணி வின்சென்ட் ஜோசப் அவர்களையும் அருட்சகோதர சகோதரிகளையும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு ஊழியத்தையும் திறம்பட செய்யவும், அவர்கள் உடல் நலன் மற்றும் நீடிய ஆயுளையும் தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, எங்கள் பங்கில் வசிக்கும் அனைத்து அன்பிய மக்களையும் அவர்களின் தேவைகளை சந்தித்து, குறிப்பாக வேலைக்காக, திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொண்டு இருக்கும் ஒவ்வொருவரையும் உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு வேண்டிய வரம் தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, ஞானம் வேண்டுவோர் என்னை நோக்கி மன்றாடட்டும் என்று சொன்ன இயேசுவே, எம் பங்கில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் பிள்ளைகளை உம் கரம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும், அவர்கள் எழுதும் தேர்வை நல்ல முறையில் எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற்று சிறந்து விளங்கும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியோடும் நேர்மையோடும் செயலாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிற எம் தந்தை இறைவா, அன்பெனும் பிரதானம் என்பதை எம் நாட்டு தலைவர்களும் மக்களும் உணர்ந்திட பொறுமை, பரிவு போன்ற அன்பின் விளிம்புகளை நாங்கள் வாழ்வில் பெற்ற சமத்துவ சமுதாயத்தை அமைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொறுமையின் உருவான இறைவா, இறையாட்சி நாள்களில் உலகமெங்கும் நிலவும் போட்டிகளும் பயங்கரவாதத்திற்கும் முக்கிய காரணமாக அன்பில்லாத போக்கிரதனம், அகதிகளாக பிற நாட்டுக்கு புலம்பெயர்ந்த மக்களுக்கு வேண்டிய அடைக்கலமும் அவர்களின் தனித்தன்மைகளை போற்றப்பட்டு எல்லோரையும் தம் சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ளும் நல்ல எண்ணங்களை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டுவோம். அன்பின் ஊற்றாம் இறைவா, நாங்கள் கேட்கின்ற அனைத்து வேண்டுதல் மன்றாட்டுகளையும் பொறுமையோடு கேட்கின்றோம், தொடர்ந்து கேட்கின்றோம், நம்பிக்கையோடு கேட்கின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
கைகளில் கொணர்ந்தோம் காணிக்கை உம் காலடி படைத்தோம் காணிக்கை இதை ஏற்று உனதை மாற்றி வழியை மாற்றும் பரமனே இதை ஏற்று உனதை மாற்றி வழியை மாற்றும் பரமனே கைகளில் கொணர்ந்தோம் காணிக்கை உம் காலடி படைத்தோம் காணிக்கை நல்ல நிலத்தினில் விதைக்கப்பட்டோம் கோதுமை செடியாய் செழித்தோங்கினோம் நல்ல நிலத்தினில் விதைக்கப்பட்டோம் கோதுமை செடியாய் செழித்தோங்கினோம் 100, 60, 30 மடங்க 100, 60, 30 மடங்க பலனாய் கொணர்ந்தோம் காணிக்கை கைகளில் கொணர்ந்தோம் காணிக்கை உம் காலடி படைத்தோம் காணிக்கை இதை ஏற்று உனதை மாற்றி பழியை மாற்றும் பரமனே இதை ஏற்று உனதை மாற்றி பழியை மாற்றும் பரமனே. அன்புக்குரியவர்கள் அவனை ஒன்று சேர்ந்து ஒப்புக்கொடுக்கூடிய இந்த நவநாள் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்புமிக்க ஆண்டவரே, எங்கள் காணிக்கையில் உமது ஆசியால் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தும் அன்பின் சுடரால் வென்ற புனித ஜாண்டு பிரிட்டோவை போல நாங்கள் உமது அருளால் பற்றிய செய்திருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித ஜாண்டு பெரிட்டோம் முது பேரே அறிக்கையிட்டும் கிறிஸ்து பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பல் செயல்கள் கண்டையும் காட்டுகின்றார். இவ்வாறு நீரின் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வாழ்வையில் வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்ற ஆற்றலும் சாட்சிகளாக விளங்கச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரும் நாங்களும் சேர்ந்து முதுமாட்சியை கொண்டாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்டியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை, மெய்யாகவே நீர் தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவர் கிறிஸ்துடைய இறப்பை மேற்பனவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்த ஏற்றுக்கொண்டு என உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்குள்ளமைகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகமெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம்முடைய மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆயரோடும் திரு அவை அன்பிலே நிறைய பெறச் செய்திருளும். அன்பு தந்தையே, இந்த நாளில் நானால் திருப்பலியிலே உபயோகம் செய்கின்ற திருவிழப்பு கொடுக்கின்ற அனைத்து இறை மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தலும். அன்பு தந்தையே, நன்றி ஜெபங்களாலும் வேண்டுதல் பலியாகும் தொழில் முன்னேற்றம் கொடுத்ததற்காகவும் உடல் சுகத்தை நல் தந்ததற்காகவும் அவருடைய வாழ்க்கை பாதையில் ஐசியத்தையும் அற்புதம் கொடுத்ததற்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பங்கு மக்களிலே நீரே எந்நாளும் காத்து உடைய பரிந்துரை எந்நாளும் செழிக்கப்பட்டு ஆண்டவர் புனர் வழியாக அனைத்து கொடைகளையும் வரங்களையும் பங்கு மக்களுக்கும் இருக்கிறவர்களுக்கும் நிறைவாக கொடுத்து ஆஸ்வதிக்க தாழ்மையோடு கொண்டாடுகின்றோம். நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், விண்ணப்பங்களை மௌனமாக புனர் வழியாக ஆண்டவரிடத்திலே எடுத்துச் செல்வோம். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித அருளானந்தர், இவ்வுலகிலும் முகவந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பக்தியோடு பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் தீமனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தினாலும் அன்பினாலும் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராய் இயேசு கிறிஸ்தின் மறு வருகையும் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தினேன். என்னுடைய பாவங்களை பெறாமல் திருச்சபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அது திருவுளத்திற்கு ஏற்ப அமைதியும் ஒற்றுமையை தந்திரள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு இயேசு வழங்க அமைதி அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். அன்புக்குரியவர்களே, இதோ இறைவனின் செம்மறிவரே உலகின் பாவங்களை போக்குவதற்கு தன்னுடைய சிலுவையை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். சுவாச காற்றே, என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவார். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே, இறைவா தலைவா அன்பினை பொழிவார். என் சுவாச காற்றே, என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே, தருவாயே தலைவா. வாழ்நாள் எல்லாம்
வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஓற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். வானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உன்னை போல நானும் பிறர் அன்பில் வளர அருள்வாயே அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் ஒளிவாய் வாழ்வினை வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஓற்றே, இறைவாய் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாடி உள்ளம் தருவாய். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பொற்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். ஒரு தேசத்ருவிடம் நின்று காத்திடும். மரண வேலைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவின் அன்போடு என்னை ஏவிடும். யூப்ளி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகனும் உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள்
விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். ஆமென். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரர்களே, நாளை செவ்வாய்க்கிழமை நம்முடைய அருளானந்தனுடைய பெருவிழா நாள். நாளை மாலை நவநாள் திருப்பலியை அருள்பணி எஸ் கஸ்பார் சிஎஸ்ஐ தமிழக திருச்சிலுவை சபை மாநில தலைவர் திருச்சி, அருள்பணி லேனார்ட் அரிமாவல்லவன் சிஎஸ்சி நிறுவனர் சிறுவனர் உயர்நிலைப்பள்ளி வெள்ளைக்குளம் பாலக்குறிச்சி இருவரும் திருவிழா நிறைவேற்றி அருளுரை கொடுக்க இருக்கிறார்கள். நாளை சிந்திக்க வேண்டிய தலைப்பு ஜூபிலி ஆண்டில் நமது குடும்பத்தில் பரிவு நன்னயம். அன்பானவர்களே, நாளை அல்லாத விழா கொள்வதனால் ஒரு சிறிய சப்பரம் நம்முடைய ஆலயத்தை வலம் வந்து திருப்பள்ளியானது ஆரம்பமாகும். இரு மக்கள் நேரத்தோடு வந்து இந்த சிறிய சப்பரத்தில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரில் அருமையானவர்களே, இந்த அருமையான பொன்மாலை பொழுதில் இறைவன் ஒவ்வொரு நாளும் ஜூபிலி ஆண்டில் தூய ஆளுடைய கொடைகளையும் வரங்களையும் நமக்கு சிந்திக்க தியானிக்க வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த அருமையான வேளையில் தூய ஆவின் கொடையான பொறுமையை நான் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான மறைவுரையை நமக்கு தந்து பொறுமையினுடைய பண்புகளை தெளிவாக விவிலியத்திலும் இலக்கியத்திலும் பழமொழிகளிலும் எடுத்துக்காட்டுகளிலும் கதையின் வழியாக நமக்கு எடுத்து உரைத்தவர் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருட்தந்தை டி யூஜின் அடிகளார். தந்தை அவர்கள் தற்போது எழுப்பூர் பங்களே பங்கு தந்தையாக பணியாற்றி வருகிறார்கள். நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி சிறப்பாக குறிப்பாக மரடிப்பட்டி நம்முடைய கத்தீட்ரல் சென்ட் மேரிஸ் கத்தீட்ரல் மரியன்னை பேராலயத்தை கட்டி உருவாக்கியவர் தந்தையினுடைய அரிய பெரிய செயலாகும். இல்லை வியக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மரியன்னை பேர் இருக்கிறன்னு சொன்னால் தந்தையினுடைய அரிய முயற்சி, பல ஆண்டவர் டியோட்டாவுடைய நிறைவான ஒத்துழைப்பு. நம்முடைய மறை மாவட்ட குருகுல முதல்வராக பல ஆண்டுகள் பணியாற்றி நம்முடைய திருச்சி நகரத்தினுடைய பெருமிகு பள்ளியான ஜேஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தாளராக பல ஆண்டுகள் பணியாற்றிய பெருமை இவருக்கு உண்டு. அவர் இருக்கின்ற பொழுது தான் பணியாற்றிய இடத்துல மிக சிறப்பான தனி முத்திரையை பதிக்கக்கூடிய பண்பை கொண்டவர். பல்வேறு ஆன்மீக காரியங்களிலும் சமுதாய காரியங்களிலும் தன் முழுமையாக ஈடுபடுத்தி செயல்படுபவர்.
பல்வேறு பெரிய மனிதர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர். தற்பொழுது இழுப்பூரில் எல்லாரும் தெரியும் வெள்ளமரியம் ஆக்கல்ற அதை புதுப்பித்து கொண்டிருக்கிறார். அது இழுப்பூர் கிளைப்பங்கு புதிய ஆலயமும் கட்டவும் பல்வேறு சிறிய பணிகளை அங்கு வெள்ளைமர கல்லறையிலே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய நெருங்கிய நண்பர், பாசத்திற்குரியவர், இந்த நாளில் அழைத்த பொழுது மனமோந்து ஏற்றுக்கொண்டார். இந்த நாளிலே நம்முடைய தந்தை யூஜர்களுக்கு நெஞ்சாத நன்றியும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களை கூறி இந்த பொன்னாடையை போர்த்து மகிழ்கின்றேன். என்னுடைய கிளாஸ்மேட்டு அன்பு தந்தை வின்சென்ட் ஜோசப் அவர்கள் தற்பொழுது ஒரு ஆலிமலை பங்கில் பங்கு தந்தையாக பணியாற்றி வருகிறார்கள். தந்தையவர்களும் நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளிலே பணியாற்றியவர். நம்முடைய திருச்சி மறை மாவட்ட ட்ரஸ்ட்டு, டிஎம்எஸ்எஸ் ட்ரஸ்ட்டு, ஃபைனான்ஸ் கமிட்டி, இவ்வாறு பல பொறுப்புகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். முன்னதாக பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற பெரிய மிளகுபாறை திரு சந்தியாப்பர் ஆலயத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றி பெருமை ஒரு கொண்டு பல்வேறு பெரிய பங்குகளிலே பணியாற்றி தற்போது ஒரு ஆளுமையை பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் மூவருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அவரை கேட்ட பொழுது மனமோது ஏற்றுக்கொண்டார். ஏன்னா 1975ஆம் ஆண்டிலேயே நான் 9ஆவது படித்தோம் பெட்டி செமினாரில். நான் வின்சென்ட்டில் யூஜின்னு 76 வந்து சேர்ந்தார். அப்போதிலிருந்தே நிறைவான நண்பர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். தந்தையை அழைத்த பொழுது மனமோந்து ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நாளிலே இங்கே வந்து நமக்கு திருவிழா நிறைவேற்றி நமக்காக ஜீவித்து கொண்டிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தந்தை வின்சென்ட் அவர்களுக்கு நம்முடைய உதவி பங்கு தந்தை ஜோசப் ராஜ் அவர்கள் பொன்னாடி பொறுத்து மகிழ்வார்கள். அனைவரும் விழுந்தாளிடுவோம். ஆண்டவர் பேராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இங்கே கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆஸ்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணம் அடையும்படி அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இங்கே கூடியிருப்போரின் நம்பிக்கை அறிக்கை. புனித அருளானந்தரே, எங்கள் உற்றார் உறவினர், நண்பர்கள், பங்கு மக்கள், நாங்கள் வெறுப்போர், எங்களை வெறுப்போர் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் அன்பு நிறை அண்ணலே, பாவிகள் எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உமது இதயத்தில் பற்றி எரிந்த தியாக அன்பு தீ எங்கள் இதயங்களிலும் பற்றி எரிய செய்தரலும். இதனால் நாங்கள் எங்களை தாக்கும் சோதனைகள், சாத்தானின் சூழ்ச்சிகள் போன்ற தீய சக்திகளை ஆவியானவரின் துணை கொண்டு முறியடிப்போமாக. மகிமை நிறைந்த நல் போதகரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரே, உம் மீது நம்பிக்கை வைக்கும் எங்களை பாதுகாத்தருளும். நாங்கள் வேண்டும் வரங்களை இயேசு கிறிஸ்துவின் வழியாக பெற்று தந்தருளும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆஸ்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் அன்போடு ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. அருளின் செலுமையே அருளானந்தரே, அருளின் செலுமையே அருளானந்தரே, ஆண்டவர் பதம் சென்ற பாரத மணியே வாழியவே, அருளின் செலுமையே அருளானந்தரே, தமிழ் மண்ணிலே தியாகம் கொண்டு தன்னையை மந்த தியாகினியே, தமிழ் மண்ணிலே தியாகம் கொண்டு தன்னையை தந்த தியாகினியே, ஆண்டவர் பதம் சென்ற பாரத மணியே வாழியவே, அருளின் செலுமையே அருளானந்தரே.